ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காடை உப்பு கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் காடை ஒரு காடையை கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி லெமன் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் போதும். தக்காளி 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் போதும். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுந்து பருப்பு போடுறோம். வெங்காயம், கொத்தமல்லி, இப்போ நல்லா ஃப்ரை பண்ணதும் அந்த காடையை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றின பிறகு இந்த தண்ணியை கூட அந்த காடைக்கு ஊற்றின பிறகு ஆஃப் பண்ணணும். அதுதான் உப்பு கறி மசாலா. இப்போ பாருங்கள், உப்பு கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.